ஈரானுடைய சனத்தொகை 90 மில்லியன். அந்த 90 மில்லியன் மக்கள் வாழும் ஈரான் சாம்ராஜ்யத்தையே, அந்த நாகரிகத்தையே பூண்டோடு அழிப்பேன் என்று ட்ரம்ப் சொன்ன காலக்கெடு இன்னும் சில மணி நேரங்களில் முடிவடைய போகுது. ஆனால் எந்தவித ஈவி இறக்கமும் இல்லாமல் ஒரு சாம்ராஜ்யத்தையே அழிப்பேன் என்று, ஒரு நாகரிகத்தையே அழிப்பேன், 90 மில்லியன் மக்களையே அழிப்பேன் என்று காரணம் இல்லாமல் எச்சரிக்கை விடுக்கிறார். உலகமே பார்த்து கொண்டிருக்குது, சீனாவும் பார்த்து கொண்டிருக்குது, ரஷ்யாவும் பார்த்து கொண்டிருக்கிறது. யாருமே எதுவும் சொல்லவில்லை. ஏனெனில் ரஷ்யாவுக்கும் இதனால் லாபம் தான். ஈரானுடைய எரிபொருள் உலகத்துக்கு கிடைக்காதது ரஷ்யாவுக்கும் லாபத்தை தருது. சீனாவுக்கும் ஒரு விதத்தில் லாபம். என்ன சொல்லுவோம் லாபம்? அமெரிக்கா தன்னுடைய இராணுவ பொருளாதார பணத்தை இந்த ஈரான் யுத்தத்தின் மூலம் செலவழித்து பலமிழந்து போகிறதுல சீனாவுக்கும் லாபம் தான். இல்லை, யூரோப்பியன் யூனியனும் பார்த்து கொண்டிருக்குது, உலக நாடுகளும் பார்த்துருக்குது. இப்படி ஒரு கேட்கவே நெஞ்சு பதைக்குது. அது அந்த கதை என்ன உண்மையாக கதைக்குதோ பொய்ய கதைக்குதோன்றே தெரியல. அமெரிக்கான்ற ஜனாதிபதி வெறுப்பாக கிடக்கு. என்ன உலக நாடுகள் எல்லாம் இப்படி ஒரு மனித நேயமே இல்லாமல் கதை கேட்க உண்மையாகவே நடுங்குது பார்க்க. அந்த கதைக்கிறத பார்க்க எழுதினா இல்லை, ட்ரம்பை பார்த்த பிறகு எழுதுகிற எழுத்தும் கதைக்கிற கதையும் பார்க்க உண்மையாகவே பயமாக தான் கிடக்கு. உண்மையாக அநியாயமாக இப்படி ஒரு மோடு மாதிரி கதைக்க, மூட்டுத்தனமாக கதைக்க எவ்வளோ உயிர்கள், ஒரு உயிர் சின்ன ஒரு அநியாயமாக அன்னைக்கே மனம் கவலைப்படுது. இப்படி ஒரு மெனச்சார்ஜ் இல்லாமல் கதைக்க ஹீரோவினா மனித நேயத்துக்காண்டி போய் ஐரோப்பியன் யூனியன் மனித நேயம் இதுண்டு நான் போய் நிற்கிறது. அப்போ என்னத்துக்கு இது எல்லாம் இருக்குது? எல்லாத்தையும் பெய்யாமல் மூடிட்டு இருக்கிறது நல்ல மாதிரி. எல்லாத்தையும் அப்படி ஒரு மையங்கள், அப்படி ஒரு அமைப்பே இல்லாமல் இருந்தானே எல்லாம் என்னதுக்கு வச்சிருக்கணும்னே தெரியல உண்மையாக. இப்படி ஒரு பக்கத்தில் ட்ரம்ப் வந்து மிரட்டலை எடுத்து கொண்டு கேட்க, இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்றால் ஒரு மெய்சில் இருக்க வைக்கிற உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க விஷயம் என்னென்றால், ஈரானிய மக்கள் நாங்கள் மனித சங்கிலிகளாக இவர் குண்டு போடும் இடங்கள், அதாவது இவர மின்சார உற்பத்தி நிலையங்கள், பொதுமக்கள் பாவனைக்குரிய இடங்கள், ஒரு நாட்டின் வளங்கள், ஒரு நாட்டின் வளங்கள் ஏன்னா மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது, போயிரத நிலைய பாலங்கள், இப்படியான இடங்களுக்கு குண்டு போடுவேன், அந்த நாட்டையே ஒரு கற்காலத்துக்கு கொண்டு போவேன் என்று சொல்லும் பொழுது அந்த உற்பத்தி இடங்களை சுற்றி மனித சங்கிலிகளாக நாங்கள் வந்து நிற்கிறோம் என்று போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். இது மக்கள் மட்டும் இல்லை, ஈரானிய ஜனாதிபதியே தானும் மக்களோட மக்களாக வந்து மனித சங்கிலிகளில் ஒருவராக இந்த பவர் பிளான்ட்ஸ்களுக்கு சுற்றி தாங்களும் நிற்க போகிறோம் என்று சொல்லி போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 14 மில்லியன் மக்கள் தங்களோட பேரை இந்த லிஸ்டில் சேர்த்துருக்கிறார்கள். அதாவது இவர்கள் குண்டு போடுறதுக்கு முதல் நாங்கள் வந்து மனித சங்கிலிகளாக எங்களுடைய வளங்களை பாதுகாக்க போகிறோம், அப்படி குண்டு போட்டால் எங்கள் மேலேயும் குண்டு போட்டு எங்களையும் அழிக்கட்டும் என்று சொல்கிறார்கள். இது மெய்சிலிருக்க வைக்கிற விஷயம், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி சொல்லிக்க இதை நேற்று ட்ரம்ப்பும் பார்த்தேன் அப்படி ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது அதையும் சொல்லுது. நேற்று பார்த்தேன் ட்விட்டோ என்ன நேர கதை செய்தியில் எல்லாரும் போடு குண்டுன்னு சொல்லி நம்ம ஈரான் மக்கள்ன்னு சொல்கிறேன். அப்போ அதையும் சொல்லுது. ஈரான் மக்கள் கம் டோன்ட் கோ, கம் பேக் புட் மோ பாம்ஸ் என்று சொல்கிறார். அதாவது அவர் சொல்கிறார் என்றால் எப்படி சொல்கிறார் சொல்லுங்க, விமானம் வந்து குண்டுகளை போட்டுட்டு திரும்பி போக அவர் மக்கள் வந்து போக வேண்டாம், வந்து தொடர்ந்து குண்டுகளை போடு. அவர் சொல்றதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க, குண்டுகளை போட்டு இந்த அரசாங்கத்தை அழி அப்படி சொல்கிறேன். அவர் வந்து எப்படி அவர்கிட்ட மூளை அவர் வந்து போய் சிசிடிவி கேமரால பார்த்துட்டார். அதாவது மக்கள் அப்படி சொல்றதான் பார்த்துட்டாருன்ற மாதிரி அடிச்சு விடுறாரு. ஒரு பேட்டியில் நிருபர்களை எந்த கேள்வியும் கேட்கல. இந்த விஷயங்கள்லாம் உமக்கு எப்படி தெரியும் எந்த நிருபர்களும் இப்போ கேட்கறது இல்லை. இப்போ பத்திரிகையும் நிறுவனங்களும் சரி, தொலைக்காட்சி நிறுவனங்களும் சரி, யூடியூபர்களும் சரி, எது வியூஸ் வருதோ அதை செய்கிறார்கள் ஒழிய உண்மையான மக்களுக்கு தேவையான விஷயத்தை கொண்டு போகிற இல்லை. இதே மனித உரிமை மீறல் வரப்பரிசை இப்படி கதைக்கிறது, இப்படி குண்டு போடுவேன், இப்படி அழிப்பேன், அப்பாவி மக்களையே குண்டு போட்டு அழிப்பேன் என்று சொல்கிற அளவுக்கு இப்போ ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைண்டா அது தலைவரை தான் இல்லைன்னு அதுக்காண்டி அப்பாவி சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் அழிப்பேன் என்று சொல்கிறது எவ்வளோ ஒரு கொடூரமான இது வார்த்தையும். இது உண்மை ஒன்றுமே செய்யலாது. இது கலிகாலம். இவர் நினைப்பது போல் ஈரானியர்கள் வந்து லேசுப்பட்ட சாம்ராஜ்யம் இல்லை. 5000 ஆண்டுகள் பழமையான சாம்ராஜ்யம் ஈரான் சாம்ராஜ்யம். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஈரான் வந்து ஒரு காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டது சொல்லுங்க, ஈழம், ELAM என்றுதான் ஈரானியர்கள் ஒரு காலத்தில் ஈரான் அழைக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் பேர்சியா என்று மாறியது பேர். 5000 ஆண்டு பழமை வாய்ந்த ராஜ்யம். இவர்களெல்லாம் கற்காலத்தில் இருக்க அவர்களுடைய நாட்டில் எழுத்து வடிவம், நாகரிகங்கள், வியாபாரங்கள், ரோட்டுகள், அத்தனை முக்கியமான ஒரு நாகரிகத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் 5000 ஆண்டுகளுக்கு மேலே உருவாக்கப்பட்டது. இயேசு பிறந்தே 2000 ஆண்டுகள். இன்றைக்கு இவர் எந்த நெருப்போடு விளையாடுறாருன்னு மட்டும் தெரியுது.
இதை தான் நெத்தனியாவும் சொல்லி அழைச்சி வந்திருக்கார், நெருப்போடு விளையாடுங்கள். இந்த நெருப்போடு விளையாடினால் அவர்களுடைய நாகரிகத்தின் ஒரு ஒரு ஐதீகம் என்னென்றால், நெருப்போடு விளையாடினால் கடைசி காலத்தில் அவர்களை காப்பாற்ற மெசையா ஒருத்தர் வருவார். அதாவது யூத மக்களை காப்பாற்ற மெசையா வருவார். அதாவது வளைகுடாவே பற்றி எறிஞ்சால் மெசையா வந்து யூதர்களை காப்பாற்றுவார். கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு ஐதீகம் இருக்கு. இயேசுவே திரும்ப பிறந்து வந்து கிறிஸ்தவர்களை காப்பாற்றுவார்கள். யூதராலே அழிக்கப்பட்டதே இயேசுவையே அழிச்சவன் என்ன செய்ய இப்போ அவர்களும் இவர்களும் சேர்ந்து இருக்கிறார்கள். ஏனென்றால் இப்பொழுது வந்து உண்மையான கிறிஸ்தவன் என்ன சொல்லுவான், அப்போ வன்முறையை விரும்ப மாட்டான். விளங்கு, உண்மையான கிறிஸ்தவன் வன்முறையை விரும்ப மாட்டான். உண்மையான இஸ்லாமியனும் வன்முறையை விரும்ப மாட்டான். உண்மையான இந்துவும் வன்முறையை விரும்ப மாட்டான். இப்போ வந்து சாத்தான்கள்லாம் தலைவர் பதவியில் இருக்கிறார்கள். அந்த நாடுகளில் சாத்தான்களை வழிபடுவார்கள். எப்ஸ்டீன் கிளாஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள். இவர்கள் வந்து நாங்கள் எப்படி எது பண்பு, எது நேர்மை, எது கண்ணியம் நினைக்கிறோமோ அதுக்கு எதிர்மாறாதான் இந்த தலைவர்கள் யோசிப்பார். இவர்கள் நாங்கள் என்ன நினைக்கிறோம், ஒரு மற்றவனுக்கு தொந்தரவு செய்யாமல் வாழ்வது, நானும் வாழணும் மற்றவனும் வாழணும்னு நினைப்பதுதான் பொதுவாக இறைவனை கும்பிடுறவர்கள் என்ற ஒரு வழக்கமாக இருக்கும். சாதாரண கும்பிடுறவர்கள் அப்படி இல்லை, மற்றவனை அழிப்பது. எப்படி மற்றவனை அழிப்பது, மற்றவனுடைய மற்றவன்கிட்ட இருந்து எதை பிடுங்குறது, தகாத முறையில் எப்படி உறவு வைப்பது, இதுதான் சாதாரண வழிபடுபவர்கள் கும்பிடுவார்கள். நீங்க நினைக்கிறீங்களா ட்ரம்ப் கவலையில் இருப்பாரு? ஐயோ, அதுக்கு என்ன கலைச்சனானே மறந்து போய் என்ன செய்வது. உண்மையில் பார்த்து போனால் இந்த வீடியோ முடிக்கும் போது நான் ஒன்று சொல்கிறேன். இது வந்து உளவியல் ரீதியாக பாருங்க. ட்ரம்ப் வந்து சொர்க்கத்தில் இருக்கிறார். சொர்க்க பூரி, அவருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷம். இதுதான் அவருடைய சொர்க்க காலம் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட அவர் என்ன சாத்தான் இது உலகம் கலியுகம் என்றபடியால் அவருடைய இறுதி காலத்தில் அவர் சொர்க்கத்தை அனுபவிக்கிற மாதிரி, அதாவது சாத்தான்களின் சொர்க்கத்தை அவர் அனுபவிக்கிறார் என்று அவருக்கு இதுதான் விருப்பம். சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். எப்போவுமே நடுநாயகமாக இருக்கணும், தன்னைத்தான் எல்லாரும் கேள்வி கேட்கணும், எல்லாரையும் பதிலளிக்கணும், எல்லாருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் காட்டணும், எல்லாருக்கும் ஒரு கோமாளி கூத்து காட்டணும். இதுதான் ட்ரம்பினுடைய இயல்பே. அதாவது சின்ன பிள்ளை ஒருத்தர் பிறக்கைக்கு அப்படி இருக்கும்னு சொல்கிறது இல்லை, பிறக்கைக்கே அவர் அந்த குணத்தில் நடுநாயகமாக இருக்கணும், எல்லாருக்கும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், எல்லாரிடமிருந்து பிடுங்கணும், எல்லாரையும் துன்புறுத்தணும். விளங்குது எப்படியான எண்ணம் உள்ளவருக்கு இப்படி ஒரு பதவி கொடுத்தோணும். ஒரு குடும்பத்திலேருந்து துன்புறுத்தி கொண்டிருப்பார் ஒருத்தர், அவர்கிட்ட கொண்டு போய் முழு நாட்டு உலகத்தையே துன்புறுத்து கொடுத்தா அப்படி இருக்கும். அவர் தான் பெரிய ஆள், அவருக்கு தான் எல்லாரும். இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல, மோனிகா லூயின்ஸ்கின்ற ஒரு ஆள் கேள்விப்பட்டீங்களோ? ஒயிட் ஹவுஸில் செக்ரட்டரியாக இருந்தவர், கிளின்டனோட தகாத உறவு, ரெண்டு பேருமே விரும்பி தகாத உறவு வச்சவர். சரியோ? அந்த சமயத்தில் கிளின்டன் மீது இம்பீச்மெண்ட் என்று சொல்லி சட்டவிரோதமான முறையில் ஏதோ உறவு வச்சது, ஒயிட் ஹவுஸ் பெரிய களங்கப்படுத்திட்டார் முறையில் அவர் மீது வழக்கு போடப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் மீது எத்தனை வழக்குகள் இருக்கிறது, கற்பழிப்பு வழக்குகள் இருந்து சிறு பிள்ளைகள் என்ற வழக்குகள் இருந்து எத்தனையோ வழக்குகள் இருக்குது. மனித உரிமை ஊழல் யாராவது ஏதாவது கேள்வி கேட்டார்களா? ஒன்றுமே இல்லை. அப்போ எங்க நியாயம்? பார்த்துட்டு இருக்குது. அப்போ இதில் நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், இது கலியுகம், சாத்தான்கள் வாழ்கிற, சாத்தான்கள் ஆளும் யுகம். அப்போ இப்படிப்பட்டவர்களாம் டொப்பில் இருப்பார்கள். அதுவும் ட்ரம்புக்கு வந்து இது ஒரு சொர்க்கம். குண்டு தாக்குதலால் 2000 ஈரானியர்கள் இறந்துட்டார்கள். அட இவ்வளோ அநியாயம் செய்கிறேன், உலக பொருளாதாரம் போகுது, எத்தனை சரம், எத்தனையோ ஆண்டுகள் பாதிக்கப்பட போகுது என்னுடைய செயலால் என்று ஒரு கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும். யாராவது ஒரு சாதாரணமான ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும். ட்ரம்புக்கு அப்படி இருக்கோ? இல்லை. ஏனென்றால் அவருக்கு இது அவருக்கு சந்தோஷத்தை தருது. மற்றவர்களை துன்புறுத்துவது, தான் நடுநாயமாக இருப்பது, தன்னை எல்லோரும் கழுவி வைப்பது, தன்னால் குண்டுகளை போட்டு அந்த காட்சியில் ரசிக்கிறது. அவருடைய பின்னேற்றத்தில் அவருக்கு வீடியோ கிளிப்பிங், 2 நிமிஷம் வீடியோ கிளிப்பிங் கொடுக்குறான். குண்டு ஈரானில் விழுகிற குண்டுகள் வெடிக்குது, அதை பார்த்து ரசிக்கும் குழந்தை பிள்ளை மனமுள்ளவராக அவர் ட்ரம்ப் இருக்கிறார். அதாவது அழிவில், பிணத்தில் சில பேர் கிட்ட வந்தால் பிணவாடை அடிக்கும்னு சொல்லுவார். பிணங்கள் விழுவதை பார்த்து ரசிப்பவராக இருக்கிறார் ட்ரம்ப். அப்போ அவர் கஷ்டத்தில் இல்லை, அவர் சந்தோஷமாக இருக்கிறார். அவர் எதை நினைச்சாரோ அவருக்கு சாத்தான் வழங்கிட்டுது. கடைசி காலத்தில் அவர் எதை நினைச்சாரோ சாத்தான் அவருக்கு கொடுத்துருக்கு. அனுபவி ராஜா அனுபவி என்று நல்லா எத்தனை பேருக்கு குண்டை போடு, உலகத்தையே ஆட்டிப்படை என்று கொடுத்துருக்கு. அவர் ஒவ்வொரு நிமிஷத்தையும் சொர்க்கபுரி மாதிரி அவர் வாழ்கிறார். இதுதான் உண்மை நண்பர்கள். அவர் ஒன்றும் வேதனையில் வாழையில். நாளைக்கு 85 வயதில் ட்ரம்ப் உயிரிழந்தோடனே வந்து சொல்லாங்க கடவுள் தண்டனை கொடுத்துட்டாருண்டு. 90 வயதில் ஒருத்தன் உயிரிழந்தோடனே கடவுள் தண்டனை கொடுத்துட்டாருன்னு சில பேர் சொல்லுவேன். சிரிப்பு தான் வருவேன். 10 வயதில் எத்தனையோ பேர் இந்த வாழ்க்கையை ஆட்டிய படைச்சு இப்போ உலகத்தையே ஆட்டி படைக்கிறது இது இதை விட நிரூபிக்க இல்லாத சாத்தான் தான் இந்த உலகத்தை, சாத்தானை வழிபடுபவர்களுக்கு தான் வெற்றியல் கிடைக்குதுன்றதை இதை விட நிரூபிக்க இல்லாது.
இதிகாச கதைகளில் வேணும் என்றால் மகாபாரதத்தில் கடைசியில் நீதி வெல்லும், ராமாயணத்தில் கடைசியில் நீதி வெல்லும் என்று பார்த்து அது இதிகாசத்தில். நிஜவா இப்போ நடக்கிறது கலியுகம். இப்போ சாத்தான்களை வழிபடுவவர்களான் வெல்லுவார்கள். கெட்டது செய்கிறவன் தான் உங்களை சுற்றி பார்த்தாலே தெரியும் அவன் தான் வெல்லுவான். இல்லை மேட்டு கருத்தே இல்லை. இப்படி தான் நண்பர்களே. சில பேரை நீங்கள் யோசிக்கலாம், இவருக்கெல்லாம் பேட்டிகள் கொடுக்குறது கஷ்டமாக இருக்குமே, அடிக்கடி வந்து பேட்டி கொடுக்குறாரு, இவருக்கு நித்திர வருமா, இது உலகத்தை எத்தனையோ அவரால் எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறார்களே, அவரால் எத்தனையோ பேர் கவலைப்படுறார்கள் என்று நீங்கள் உங்களை மாதிரி ட்ரம்பையோ மற்றவர்களோ நினைக்கிறாங்க. அவர்களுக்கு இது சந்தோஷம். அப்போ நல்ல நிம்மதியாக நித்திர கொள்வார். இத்தனை பேர் ஒரு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டா, இல்லை 1000 பேர் பாதிக்கப்பட்டா, இல்லாட்டி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு கெட்ட போஸ்ட்டை போட்டு அதில் ஒரு 10 பேர் மனமுடைஞ்சு நெகட்டிவ் ஃபீலிங் வந்துச்சுட்டா அன்றைக்கு தான் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார். இப்போ நாங்கள் யோசிப்போம், அடே எங்களால் ஒருத்தன் ஃபீல் பண்ணுறானே. அப்போ நீங்கள் யோசிக்காங்க, ட்ரம்ப் வந்து கவலைப்படுவார், அவருக்கு கஷ்டம் இப்படி பேட்டி கொடுக்குறார், அவர் உற்சாகமாக இருக்கார், தேடி தேடி போய் ஒருத்தரை பேட்டி கொடுக்குறார், தன் வீர பிரதாபங்களை அடிக்கிறார். இன்னும் 24 மணி நேரத்தில் உங்களை 90 மில்லியன் மக்களையே பூண்டோடு அழிப்போம்னு சொல்கிற அளவுக்கு இல்லை சந்தோஷம் காண்றார். இதைத்தான் நான் சொல்லணும். ஆகவே நாங்கள் நாளைக்கு ட்ரம்ப் இறந்தோன்னே கடவுள் தண்டிச்சிட்டான், 90 வயதில் 95 வயதில் ஆக்கள் கேட்க கடவுள் தண்டிச்சிட்டான் என்று அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நண்பர்களே. கடவுள் தண்டிக்க இல்லை, சாத்தான் தந்த இடத்துக்கு கூடி கொண்டு போயிட்டார் அப்படி நீங்கள். உண்மையிலே எனக்கே சரியான ஃபீலிங் தான். உண்மையிலேயே ஒரு அப்பாவி நாடு. நான் ஒன்றும் இஸ்லாமியன் இல்லை, ஆனால் நடக்கிற கஷ்டங்களை பார்க்க எனக்கே வேதனையாக இருக்குது. எனக்கு உண்மையாகவே எங்களோட வீட்டிலே ஒரு நெகட்டிவான ஃபீலிங் தான். எங்களோட வீட்டில் மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லார் வீட்லேயும் ஒரு வித கவலை ஒன்று இருக்குது தான் செய்யுது. அது அது இருப்பதான் மனித இயல்பா. நானும் பார்த்தேன், எனக்கு கதைக்கிற அந்த யூடியூப்பர்ஸே சில பேர் சரியான அப்செட் வேறு இப்படி சொல்கிறது. ஒரு கேட்க ஆக்கள் இல்லை, என்னடா இப்படி ஒரு தானே ஒரு சொல்கிறான், எல்லாம் நாட்டையே அழிப்பேன்றான், போய் எனி டைம் இப்போ ஜப்பானில் போட்டு குண்டு போட்ட மாதிரி போடுவேன் மாதிரி தான் அதுன்ற கதை. சொன்னீங்க ஜப்பானில் போட்ட, ஜப்பானில் கூட அவர்கள் வந்து மக்கள் வாழும் இடத்துல குண்டை போட்டது. அந்த சமயத்தில் பிபிசி செய்தி நிறுவனம் ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாகி என்ற இடத்துல 2 இடத்துல கொண்டு போட்டது. அப்போ பிபிசி நிறுவனம் என்ன சொன்னது என்றால், பிபிசி செய்தி நிறுவனம் இராணுவ நிலைகள், ஜப்பானில் உள்ள இராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா குண்டு தாக்கல் நடத்தினது என்று செய்தி வெளியிட்டதான் இந்த பிபிசி நிறுவனம். அவை பிபிசியில் எங்கள் மக்களுக்கு சார்பான செய்திகள், மனித நேயத்தோட செய்திகள் வரும் என்று எதிர்பார்க்காதீங்க. உங்களோட மனசாட்சிக்கு தெரியும். உங்களுக்குள்ளே என்ற ஒரு 6ஆம் அறிவோ இன்னொன்றுக்கும் இல்லை, உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் என்று சொல்லுவார், அங்கே தேடுங்க. இங்கே வேறு மீடியாக்கள் நாங்கள் சொல்கிறேன், எனக்கு ஒரு 10 நண்பர்களான் இருக்கிறார், என்ன இல்லை, நான் ஒரு பெரிய பெரிய மீடியாக்கள் போய் அவர்கள் என்ன சொல்கிறார், இவர்கள் என்ன சொல்கிறார், சில பேர்ட்ட இயல்பு அதுக்கு பேர் எக்ஸ்ட்ராவர்ட் திங்கிங், இவர் என்ன சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆனால் உங்களோட உள்ளுணர்வை தேடுங்க, உங்களோட மனசாட்சியை தேடுங்க, அதில் உண்மை தெரியும். பிபிசியெல்லாம் நல்லா செய்தி விடுவார், இங்காலையும் பாடாமல் அங்காலையும் பாடாமல் தட்டி 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 ட்ரம்பை குண்டு போட வைப்பதுதான் இந்த பிபிசியாக கண்ட வேலை. ஏனென்றால் அமெரிக்காவும் பிரிட்டனும் வேறு வேறு நாடுகள் இல்லை, கிட்டத்தட்ட அது பின்னிப்பிணைஞ்ச நாடுகள் தான். இங்கேருந்து போனவர்கள் அமெரிக்கா. ஈரானை பிடிப்பதற்காக பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் 1900 ஆண்டுலேருந்து ட்ரை பண்ணி கொண்டே இருக்குது ஈரானை பிடிப்பதற்காக. ஈரானை பிடிக்க வேண்டும் என்பதற்காக ரஷ்யாவோட டீல் வச்சவர் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம். இப்போ 1905ஆம் ஆண்டு யோசிச்சு பாருங்க. ரஷ்யாவுக்கும் ஈரானை பிடிக்க ஆசை, என்ற எண்ணெய் வளம் இருக்குது. பிரித்தானியாவுக்கும் ஈரானை பிடிக்க ஆசை. 1ஆம் உலகப் போரில் அந்த திட்டம் நிறைவேறதுக்கு வளைகுடாவே பங்கு போட்டு பிரித்தவர்கள். பிரான்ஸ், லிபியா போன்ற நாடுகளை பிரான்ஸ் எடுக்கிறதுக்கும், சிரியா லிபியா அந்த பக்கத்தை பிரான்ஸ் எடுக்கிறதுக்கும், இங்கால பக்கத்தை பிரிட்டிஷ் எடுக்கிறதுக்கும், அங்கால பக்கத்தை ரஷ்யா எடுக்கிறதுக்கும் பிளான் பண்ணினவர்கள். 1ஆம் உலகப் போர் என்னத்துக்கு வந்தது தெரியுமா? ஜெர்மனியின் வளர்ச்சியை அழிக்கிறதுக்கு பிரிட்டிஷ் போட்ட திட்டம் 1ஆம் உலகப் போர். சாதாரண ஒருத்தனுக்கு துப்பாக்கிச்சூடு, ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒரு கவர்னர் மாதிரி ஒருத்தர் இளவரசருக்கு துப்பாக்கிச்சூடு நடத்தினபடியாக யுத்தம் வரையில 1ஆம் உலகப் போர். அதுக்காக இத்தனை மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள். ஜெர்மனியின் வளர்ச்சியை தடுக்கணும்ன்றதுக்காண்டி தான் 1ஆம் உலக யுத்தம் வந்தது. 2வது உலக யுத்தம் அந்த பின்னணி தான் 2வது உலக யுத்தம். இப்போ 3வது உலக யுத்தம் வந்தாலும் அதுக்கு பின்னாலே இந்த சாம்ராஜ்யங்கள் இருந்தே தீரும் நண்பர்களே. இலங்கையில் வந்த யுத்தம் கூட இது எப்படி வந்திருக்கு? இதெல்லாம் இலங்கையில் மக்களை பிரித்து அதில் குளிர் வேறு இதெல்லாம். ஈரானில் ஜனநாயகம் வரை இருந்தது. ஜனநாயகம் வரை இருக்கும் பொழுது மத உருமாருக்கு, அதாவது இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்தது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமும் அமெரிக்க சிஐஏ உளவாளிகள். ஏனென்றால் ஈரானில் ஜனநாயகம் வந்தால் ஈரானில் இருந்து எண்ணெய் வளத்தை உறிஞ்சியலாண்டு விளங்க. ஜனநாயகம் என்ற அந்த முசடாக்ன்ற பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜனாதிபதியாக வந்தார். ஈரான ஜனாதிபதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தார். அவர் செய்த முதல் வேலை என்னென்றால், இந்த தனியார் மயம் இருந்த, அதாவது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் வசம் இருந்த இந்த எண்ணெய் கிணறுகளை
தேசியமயமாக்கினார், ஈரான் தேசியமயமாக்கினார். உடனே பார்த்து கொண்டிருந்த இந்த அமெரிக்க பிரிட்டிஷ் சாம்ராஜ்யங்கள் என்ன செய்தால், ஈரானிய மக்களையே அந்த நல்ல மனிதனுக்கு எதிராக போராட வச்சு பணம் கொடுத்து அவரை வீட்டு காவலில் சாக மட்டும் வச்சு, அந்த சிலவில் அந்த பாவம் தான் இன்றைக்கு ஈரானியரில் போட்டு தாக்குவது தெரியல. ஒரு நல்லது செய்ய வந்தவனை ஒரு காந்தி மாதிரி ஒருத்தரை காலை மட்டும் வீட்டு காவலில் வச்சு மரணிக்க வச்சது. அதுக்கு பிறகு அந்த ஷா இருந்தவர். பிறகு ஷாவிட்டமிருந்து புரட்சி செய்து தான் அயத்துல்லா கமேனி வந்தவர். இதுக்கு பின்னாலே எல்லாம் பெரிய நெட்வொர்க் இருக்கு நம்மள. அயத்துல்லா கமேனி எங்கே வந்து இருந்தவர்? பிரான்ஸ் நாட்டில் இருந்தவர். அப்படி அந்த பிரான்ஸ் நாட்டில் இருந்தவருக்கு பிரான்ஸ் அடைக்கலம் கொடுத்து வச்சிருந்தது மத உறவு. பெரிய இதுகள் எல்லாமே பெரிய வேலை நம்மள. இதுக்கு பின்னால் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் எப்ஸ்டீன் போன்றவர்கள் இருப்பார். இதுக்கு மேலே சொல்லிடாரு. வேற என்ன எங்கேயாவது சொல்ல போறீங்களோ? யோசிக்கலாம். ட்ரம்ப் கஷ்டப்படுறாரு. ட்ரம்ப் இப்போ சொர்க்கத்தில் இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணுறார். ஒவ்வொரு நிமிஷம் போடுற ஒவ்வொரு ட்வீட்டும், போடுற மக்களை மில்லியன் கணக்கான மக்கள் இறப்பார்கள் போடுற ஒவ்வொரு ட்வீட்டும், பேட்டி கொடுக்குறதுலேருந்து ஒவ்வொரு இடமா போகிறார். ஃப்ளைட்டில் அங்கே போகிறார், இங்கே போகிறார், ஃப்ளைட்டுகளை வச்சு பேட்டி கொடுக்குறார். அவர் என்ஜாய் பண்ணுறார் அந்த நிமிஷங்கள். இரண்டு அவர்கிட்ட கேரக்டர் அப்படி. வேறு என்ன மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.